புல்லிங் அது எப்படி பண்ணுறது காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறம் அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காக இப்போதே பணத்தை பதுக்கும் வேலையில் திமுக ஈடுபட்டுள்ளதாக கே.பி. ராமலிங்கம் குற்றம் சாட்டினார். நரேந்திர மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்து 12 நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிறார். நம்முடைய நிதியமைச்சர் 8வது நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிறார். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8வது நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிறார். ஏறத்தாழ இந்த 12 நிதிநிலை அறிக்கையிலேயும் ஆண்டுக்காண்டு தேசத்தின் நலன், தேசத்தின் வளர்ச்சி, அதே நேரத்தில் நீண்ட நெடிய காலத்திற்கான புதிய கட்டமைப்புகள், ஏதோ ஒரு தேர்தல் காலமாக இருக்கக்கூடிய ஒரு 5 ஆண்டு காலத்திற்கான வரையறைக்கப்பட்ட திட்டங்கள் அல்ல, 50 ஆண்டு கால தொலைநோக்கு பார்வையோடு போடப்படுகிற திட்டங்கள். நீங்கள் சமீபத்திலே நேற்றைக்கு முன்தினம் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மாநாட்டிலே கூட நம்முடைய பாரத பிரதமருடைய உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் எதை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் என்பது அவருடைய பேச்சிலே கூட நீங்கள் உற்று நோக்கி இருக்கக்கூடும். உலக அரங்கில் இந்த தேசத்தின், அதாவது நம்முடைய பாரத தேசத்தினுடைய உயர்வு, உயர்வு என்றால் எல்லா வகையிலும் உயர்வு, அடிப்படை கட்டமைப்பு, வளர்ச்சி, தொலைநோக்கு பார்வை, எதிர்கால திட்டங்கள், இப்பொழுது துவக்கப்பள்ளியிலே படிக்கிற குழந்தைகள் கூட அவர்கள் வளர்ந்து வாலிபர்களாகி பட்டதாரிகளாகி இந்த நாட்டின் இளைஞர் சமுதாயமாக உருவாகுகிற இன்னும் ஒரு அடுத்த 25 ஆண்டு காலம் கழித்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை உலக அரங்கிலே கொடுப்பது, உலகத்திலே என்னென்ன புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது, அவை அத்தனையும் பாரத தேசத்தினுடைய கிராமத்திலே இருந்து தொடங்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இன்றைக்கு பெரும் முயற்சி ஏற்பட்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அன்றாட பிரச்சனைகள் அல்ல இந்த இலவசங்கள் வழங்குவது, ஓட்டுக்காக வாக்குகளுக்காக வரவு செலவு திட்டத்தை போடுவது அல்ல. அது வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அதுவும் ஆளுகிற கட்சி அல்லது ஆண்ட கட்சிகள், அந்த வரவு செலவு திட்டம் என்பதே ஓட்டுக்காக. உள்ளாட்சி தேர்தல் வருகிறது என்றால் அந்த உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முந்தைய ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கையில் ஒரு மாதிரியாக இருக்கும். அதற்கடுத்து கூட்டுறவு தேர்தல் வருகிறது என்றால் அதற்கான நிதிநிலை அறிக்கையிலே அது ஒரு மாதிரியாக இருக்கும். பொது தேர்தல் வருகிறது என்றால் அதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் எங்கள் தேசத்தினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை தேர்தலுக்காக அல்ல, இந்த தேசத்திற்காக திட்டங்களை போடுவது, அதுதான் நடந்திருக்கிறது. இந்த 12வது நிதிநிலை அறிக்கையிலே கூட அவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களை பார்க்க போனால் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நம்முடைய நாட்டின் உயர்வு, இந்த தேசத்தின் வளர்ச்சி, தான் பிரதம அமைச்சராக தொடர்கிறோமோ இல்லையோ, தன்னுடைய இயக்கம் தொடர்கிறதோ இல்லையோ, இந்த தேசம் தொடர வேண்டும், இந்த தேசம் வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்க வேண்டும், இந்த தேசம் உலகத்திற்கு தலைமை தாங்குகிற அருகதையோடு வளர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் அவர் திட்டங்களை தீட்டியிருக்கிறார் என்பது இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளிப்பாடாக வெளிவந்திருக்கிறது. ஏன் உச்சவரம்பு திடீரென்று 12 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்தினார்? அடுத்தது உடனே கேள்வி, 8வது நிதி கமிஷன் வருகிறது, ஊதிய உயர்வு குழு வருகிறது, ஆகவே அதற்கு முன்கூட்டி, ஆமாம் அது என்ன தவறு? ஆக இப்பொழுது 12 லட்சம் ரூபாய்க்கு வரைய உயர்த்துகிற போது அவருடைய சம்பளத்தை உயர்த்துகிற போது அவர்களுக்கு கொண்டு போய் வரியாக கட்டிவிடக்கூடாது, சம்பள உயர்வாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆக அதுதான் எதிர்கால திட்டங்கள். இதை எத்தனை நடுத்தர குடும்பங்கள் இதனாலே பயன்படுகிறது? இது என்ன சாதாரண, இவர்களுக்கு என்ன வேண்டும்?
தமிழ்நாட்டில் இவர் முதலமைச்சருடைய கூக்குரல் என்ன? கூக்குரல் அழுகுரல், மன்னிக்க வேண்டும், கூக்குரல் என்று சொல்வதை விட அழுகுரல். எதற்காக அழுகிறார்? திருட முடியவில்லை என்பதற்காக அழுகிறார். திருடுவதற்கான திட்டங்கள் வேண்டும் அவருக்கு. அவர் கேட்கிற பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும், அதிலே திருட வேண்டும். திருடி அவர்கள் அமைச்சர்களுக்கு பிரித்துக் கொள்ள வேண்டும், அல்லது அங்கங்கே நாடாளுமன்ற சட்டமன்ற பகுதிகளுக்கு பணத்தை இப்பொழுதே அன்று கொண்டு போய் பதுக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் 2000 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து, எப்படி இப்பொழுது கூட போட்டியில் ஆள் இல்லாத இடத்துல கூட பணத்தை கொடுத்து 1000 ரூபாய் பணம் கொடுத்தானே இப்போ தேர்தலில் செஞ்சாங்க. ஈரோடு கிழக்கில் போட்டியே இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும், பெரிய அரசியல் கட்சிகள்லாம் போட்டியிட்டது ஒரு ஒரு இதுன்னு சொல்லப்போனால் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு சிங்கமா சீமான் வேணா போய் போட்டியை போட்டார். அதுக்கு ஆனால் அவர் அதுக்கு 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தார்ல. சீமா எதுக்கு போட்டி போட்டார், எதுக்கு போட்டி போட்டார்லாம் கேட்டாங்கல்ல. சீமா போட்டி போட்டதுனால தான் 1000 ரூபா அது ஜனங்களுக்கு கிடச்சிது. அதுக்காகவாது அவர் போட்டி போட்டார். அப்படி வச்சுக்கலாம். என்னன்னா இவங்களுக்கு என்ன, எதுக்காக சொல்கிறாங்க? எந்த திட்டத்தை கொடுக்கல, எதை மாற்றிட்டாங்க? இன்றைக்கு இந்தியாவில் அதிகமாக விவசாயிகளுக்கு இந்த ஆண்டுக்கு 6000 ரூபா கொடுக்குற திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் பெறுறாங்க. சரி, முத்ரா கடன் அதிகமாக பெற்றிருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் அதிக உறுப்பினர். முத்ரா கடன் அதிகமாக தமிழகம் பெற்றிருக்குது. அவங்களுக்கு இப்போ வந்து அதை டபுள் ஆக்கி 30,000 ஆக்கியிருக்காங்க. அப்போ அது வந்து பெனிஃபிட் கிடையாதா? சரி, 62,000 கோடி ரூபாய்க்கு இப்பொழுது மெட்ரோ திட்டம் நடைபெற்றிருக்கிறதே நிறுத்திட்டாங்களா? தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் போட்டு நடந்துக்கிட்டு தானே. புதிய திட்டங்களுக்கு பணம் கொடுக்கல, நீ புதிய திட்டங்களுக்கு நீ அப்ரூவ் கொடுக்கல. நீ லேண்டர்ல எடுத்து கொடுத்துட்டியா? பணம் மட்டும் இப்போ கேட்குற, பணம் கொடுக்கல. நாங்கள் கேட்டோம், யானை பசிக்கு சோளப்பொரி போடுறாங்க, வசனம் எழுதுறாங்க. அந்த சோளப்பொரிக்கு கணக்கு கொடுத்தியா? போட்ட சோளப்பொரிக்கு, யானை பசிக்கு சோளப்பொரி தான் போட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல. சோளப்பொரி இதுக்கு தான் இந்த சோளப்பொரி இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம், இவங்களுக்கு கொடுத்தோம். நீங்கள் பேச வேண்டிய இடம் ஃபைனான்ஸ் கமிஷன். அதைத்தான் மிக தெளிவாக நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க. அங்கே போய் பேசுங்க. எந்தெந்த வகையில் எங்களுக்கு ஏன் கொடுக்கல, உங்களுக்கு என்ன உரிமை இல்லையா? கோர்ட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டாங்க. அது ஜிஎஸ்டி விவகாரத்துக்கு நிதியமைச்சர். அதுக்கு மேலே உங்களுக்கு சூடு சொரண வேண்டாம். அப்போ நீ பொய் சொல்கிறேன்னு இதில் வரல. ஆக இந்த நிதிநிலை பொறுத்தவரை எல்லா வகையிலும் சிறப்பான நிதிநிலை இருக்கு. யாரோ சிலருக்கு தங்களுக்கு பயன் இல்லை அப்படிங்கிறது வந்து தேர்தல், அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, தேர்தலுக்கு கொள்ளடிக்கணும், அதுக்கு பல திட்டங்களை, இலவச திட்டங்களை அறிவிக்கணும், அரசாங்கத்தை திவாலாக்கி விட்டு போகணும் தேர்தலுக்கு முன்னாடி, அப்படிங்கிற நோக்கத்துக்கு மத்திய அரசு உடந்தையா இல்லை. அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது.